எல்லாருக்கும் வணக்கம். கொக்கட்டிச்சோலை பட்டிப்பளை என்கின்ற இடத்தில் பெண்களால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு ஆடை தொழிற்சாலை, அது பற்றியதான விவரங்களை நாங்கள் இப்பொழுது சந்திரிகா அவர்களிடம் கேட்டு பார்க்கலாம். தமிழர்களின் வர்த்தக சந்தையான பிரித்தானியாவில் நடைபெறும் இந்த வர்த்தக சந்தையில் அவர்களது பொருட்களை இங்கே விற்பனை செய்கின்றார்கள், அறிமுகப்படுத்துகின்றார்கள். அந்த விவரங்களை பற்றி கேட்டறியலாம். வணக்கம் சந்திரிகா. வணக்கம் கோகிலன். மிகச்சிறப்பான பணி. ஒரு பெண் தலைமைத்துவங்கள் இப்பொழுது அதிகமாக இருக்கின்ற தாயக பகுதியிலிருந்து பெண்களால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு நிறுவனம் எப்படி இருக்கிறது, அதன் செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது, இதன் வியாபாரங்கள் எப்படி இருக்கிறது? இது போன வருஷத்துக்கு முதல் வருஷம் இதே இடத்துல நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்த நாங்கள் அந்த 2 வருடங்களுக்கு முதல் எல்லா மக்களும் இதை வாங்கி விருப்பத்தோடு வாங்கி சென்றார்கள். அதுக்கான காரணம் போரால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய பெண்களால், பெண் தலைமைத்துவத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற வாழ்வாதாரத்துக்கான அவர்களை மேம்படுத்துறதுக்கான ஒரு விடயமாக அது செய்யப்படுகிறது. அதை இங்கே நின்று நாங்கள் அவர்களுக்கு அதை செயல் பண்ணி கொடுத்து அதை அபிவிருத்தி செய்கிறதுக்கான வேலையையும், அதே நேரம் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்கும், அதே நேரம் அவர்களுடைய குழந்தைகளை படிப்பிக்கிறதுக்கும். ஏனென்று சொன்னால் கூடுதலான பெண்கள் விதவையான பெண்கள், போரால் பாதிக்கப்பட்டவர்கள். அப்படியானவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக இது ஒரு எங்களுடைய கடமையாக நினைத்து இதை வேலை செய்கிறோம். இப்பொழுது இங்கே நிற்கிற அதிகமான பேர் நாட்டில் கடைசியாக இருந்து வந்த போராளிகள்லாம் இதில் நின்று கூடுதலாக செயல் பண்ணினோம். எங்களுடைய மக்களுக்கு இதை பற்றி நாங்கள் தெளிவுபடுத்தும் போது அவர்கள் விருப்பத்தோடு அவர்களுக்கு அதை நாங்கள் செய்யணும் என்ற ஒரு கடமை உணர்வோடு அதை வாங்கி செல்கின்றார்கள். அதே நேரம் எங்களோட இந்தியா மக்கள், இந்தியாவை சார்ந்த அதை நான் இந்த இடத்துல கூற விரும்புகிறேன். ஆந்திராவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் எங்களுக்கு 200 பவுண்ட்ஸை அவர்களுக்கான ஒரு உதவித்தொகையாக கொடுத்து விட்டு போனார். இப்படி பல பேர் முன் இதை வாங்குவதாக இருக்கிறது. இதோடு நிற்கக்கூடாது. தொடர்ந்து அவர்களுக்கான உதவிகளை புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக நாங்கள் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். இந்த உற்பத்தி பொருட்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன உடுப்புகள் இருக்கிறது, என்னென்ன ஆடைகள் இருக்கிறது? பியோர் காட்டன் எல்லாமே, வேட்டி இருக்கிறது, சாரம் இருக்குது, சாரிகள் இருக்குது, எல்லாமே அவர்களுடைய நெசவு, அதை கையால் நெய்யப்பட்ட முழுமையான எல்லாம். மற்ற டாப் இருக்குது, பேட்டிக் கவுன்ஸ் இருக்குது, காட்டன் டவல் இருக்குது. சகல இதுவும் இந்த முறை அனுப்பப்பட்டு அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நாளை தவிர வேறு எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? அதுக்கு தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் இதில் இருக்குது வெண்மதி கைத்தறி ஆலை என்று சொல்லி கொக்கட்டிச்சோலை பட்டிப்பளை அந்த இடத்துல தான் இவர்கள் அதை செய்யணும். இதை மங்களேசண்ணா இங்கே இருக்கிறவர், மங்களேசண்ணாவை எல்லாருக்கும் தெரியும், அறிந்திருப்பார்கள். அவர் நிறைய உதவிகளை தாயகம் நோக்கி செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் இதை முதன்மைப்படுத்தி இதில் நின்று அதை செய்யக்கூடிய ஒரு இருக்குது. அவரை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக மேலதிகமான விவரங்களை அறியக்கூடியதாக இருக்கும். நன்றி சந்திரிகா. எனவே பட்டிப்பளையில் அமைந்திருக்கின்ற இந்த நிறுவனமானது பெண்கள் நேரடியாக பங்கு பெற்றி பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் தங்கள் குடும்பங்களை பராமரிப்பதற்காக, தங்கள் உறவுகளை பராமரிப்பதற்காக, பிள்ளைகளை கற்பிப்பதற்காக என்று உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது உழைப்பில் உருவாக்கப்பட்ட ஆடைகளைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இவைதான் அந்த ஆடைகள். இங்கு பணியாற்றுகின்றவர்களும் தாயகத்தில் இறுதி நேரத்திலே அங்கிருந்து இங்கே வருகை தந்தவர்கள். எனவே அவர்களது உழைப்பில் உருவாகின்ற இந்த ஆடைகளை வெறுமனே ஆடைகளுக்காக அன்றி அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பொருளாதார பலத்தை சேர்க்கவும் இதனை வழங்குவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன்.